புருஷனும் ஸ்திரீயும் உறவு கொள்ள கருவாக சிசு ஒன்று அரும்ப உருவெடுத்த அரும்பிற்கு உடனே ஆவியையும் ஆத்மாவையும் தேவன் தர பாலகனாக இளைஞனாக வலிமை மிக்க வாலிபனாக பருவம் மாறுகையில் உருவமும் மாறி கடைசியில் கனவானாக பரிமளிக்கிறான். அவன் தனவானாயினும் தரித்திரனாயினும் தனக்கு உலகில் வாழ வழிவகுத்த தேவனுக்கு பிரியமானவனாக வாழ்ந்தால் நித்தியானந்த பேரின்ப பாக்கியத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக கிறிஸ்துவின் வருகையில் நேரடியாக எடுத்துக்கொள்ளப்படுவான். தவறவிட்டால் வயோதிகம் வரை வாழ்ந்து தளர்ந்து தள்ளாடி வியாதிகளால் வருந்தி மரணத்தை சந்திக்க வேண்டும். உத்தமனாய் இருந்தால் ஆத்துமா உயிரே பரதீசுக்கும், துன்மார்க்கனாய் இருந்தால் கீழே பாதாளத்திற்கும் செல்லும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் சரீரம் மண்ணிற்கும் திரும்பும். இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டு இருக்கிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாது.